பிரியமான இறை உறவுகளே, இந்த தபசு கால நாட்களிலே ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்திற்காக நாங்கள் இருக்கின்றோம். இந்த பிரசன்னத்திலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோமாக. இந்த தபசு கால நாட்களிலே சோதனைகள், வேதனைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் ஊடாக ஆண்டவர் தம்முடைய பாடுகளை தியானிக்கவும், அதன் ஊடாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இடம்பெறுகின்ற எங்களுடைய பாவ வாழ்விலிருந்து நாங்கள் விடுபட்டு தூய மனிதர்களாக, தூய உள்ளம் கொண்டவர்களாக இந்த ஆண்டவருடைய உயிர்ப்பு விழாவை நாங்கள் கொண்டாட இந்த நாட்களை நாங்கள் முழுமையாக ஆண்டவருடைய அந்த வார்த்தையினூடாக எங்களை முழுமையாக சபதவ முயற்சிகளினூடாக ஆயத்தப்படுத்துவோமாக. இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற செய்திக்கு செவிமடுப்போம். லூக்காஸ் நற்செய்தி அதிகாரம் 4, 24 தொடக்கம் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு நாசரேத்திற்கு வந்திருந்த போது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ராயேலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ராயேலிடையே தொழுநோயாளிகள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவைச் சேர்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தையினூடாக ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற செய்தி, புறம் தள்ளப்பட்டவரை அரவணைப்பதே இறை அன்பு. நீ எல்லாம் எப்படி உருப்பட்ட என ஆச்சரியமாய் பார்க்கும் இடம்தான் சொந்த ஊர் என்ற வரையறையை எங்கேயோ வாசித்திருக்கிறேன். இயேசுதான் சொந்த ஊரில் புறக்கணிக்கப்படுவது குறித்த நற்செய்தி எனக்கு அந்த வரையறையை நினைவூட்டுகிறது. ஏன் இந்த அவமதிப்பு? அது அவர்களை கோபப்படுத்தியது. இயேசுவின் மீதான அவர்களின் கோபத்திற்கு 2 காரணங்கள். முதலாவது, தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் என்ற அவர்களின் அகந்தையை அவர் உடைக்கிறார். அவர்களது தன்மையின் அடையாளத்தை உடைப்பதன் வழியாக ஜூதராக பிறப்பதால் மட்டுமல்ல, அவர்களின் தகுதி மிக்க செயல்களாலேயே மீட்பை வென்றெடுக்க முடியும் என்ற இறைநீதியை அவர்களுக்கும் இயேசு நீடிப்பதை அவர்களால் பொறுமையாக வேடிக்கை பார்க்க முடியவில்லை. இரண்டாவது, இயேசு தன் நற்செய்தியின் மையமாக புற இனத்தாரை அடையாளம் காட்டுவது. கடவுள் யூதர்களை வைத்து அழகு பார்த்த இடத்தில் இப்போது இயேசு புற இனத்தாரை வைக்கிறார். நரகத்தில் எரிப்பதற்கு பயன்படும் கொள்ளிக்கட்டைகளே புறவினத்தார் என்ற புரிந்துணர்வு கொண்டிருந்த யூதர்களுக்கு இயேசுவின் இந்த திடீர் மையப்படுத்தல் கோபத்தை வரவழைக்கிறது. இங்குதான் இயேசு வேறுபட்டு நிற்கிறார். தகுதியை தேடிய மாந்தர்கள் நடுவில் இரக்கத்தை முன்வைக்கிறார். ஆண்டவர் புறந்தள்ளப்பட்டவரை அரவணைக்கட்டும் நம் ஆன்மீகம். பிரியமானவர்களை, மன்றாடும் இந்த நாட்களில் நாங்கள் பல்வேறு விதமான அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். தனி நபராலே அடக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். சமூகத்தாலே நாங்கள் ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு நாங்கள் புறந்தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். மன்றாடுவோம். இந்த அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை நாங்கள் இயேசு எவ்வாறு ஏற்றுக்கொண்டாரோ, அதனூடாக எவ்வாறு தன்னுடைய வெற்றியை கண்டாரோ, அதற்போல எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் வெற்றியை காண்பதற்கு இந்த தபசு காலத்தினூடாக எங்களை நாங்கள் முழுமையாக ஆயத்தப்படுத்துவோமாக. ஆமென்.